ஜூன் 22 நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு 52 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். மாரிசாமி வணக்கம். என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு மாரிசாமி? மதுரையில் ஜூன் 22 முருக பக்தர்கள் மாநாடு, இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் அறிவுறுத்தலின் பேரில் 52 நிபந்தனைகளுடன் காவல்துறையினர் அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். மாநாட்டு வளாகத்தில் 60 வீடுகளின் மாதிரி அமைத்து பூஜைகள் நடத்த போலீசார் அனுமதி மறுத்தனர். இதையடுத்து 60 வீடுகளின் மாதிரி அமைத்து பூஜை நடத்தவும் மாநாட்டுக்கு போலீசார் விதித்துள்ள 52 நிபந்தனைகளில் மாநாட்டுக்கு வரும் வாகனங்களுக்கு அந்தந்த உட்கோட்ட டிஎஸ்பியிடம் வாகன பாஸ் பெற வேண்டும். இருசக்கர வாகனங்களில் வரக்கூடாது. மாநாட்டில் பங்கேற்போர் விவரங்களை ஜூன் 15க்குள் வழங்க வேண்டும். 60 வீடுகள் மாதிரி அமைக்க அறநிலையத்துறை மற்றும் மாநகராட்சியிடம் அனுமதி பெற வேண்டும். ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்படுகிறது ஆகிய 6 முக்கிய நிபந்தனைகளை மாற்றியமைக்க கோரியும் இந்து முன்னணி சார்பில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மாநாடு மற்றும் 60 வீடுகள் அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என மக்கள் கலை இலக்கிய கழகம் மற்றும் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சங்கம் சார்பில் இடையீட்டு மனுக்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி புகழேந்தி 60 வீடுகள் அமைத்து பூஜை நடத்தவும் இந்து முன்னணி சார்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை மாற்றம் செய்தும் உத்தரவிட்டார். நீதிபதியின் முழு உத்தரவு இன்று வெளியாகி இருக்கிறது. அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 25 பிரிவின் கீழ் ஒவ்வொரு நபருக்கும் தங்கள் மதத்தை சுதந்திரமாக பின்பற்றவும் பிரச்சாரம் செய்யவும் உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி எந்த ஒரு தனி நபரும் அல்லது அமைப்பும் மத நம்பிக்கை அடிப்படையில் செயல்பட சுதந்திரம் இருக்கிறது. இந்த உரிமை மதவாதம் மற்றும் மத நல்லிணக்கத்தை பாதிப்பதாக கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். பாதித்தால் மட்டுமே கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். இந்தியா பல்வேறு மதங்களை சேர்ந்த மக்களை கொண்ட பன்முகத்தன்மை சமூகம் கொண்ட நாடு. அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள மத சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் என்று கூறி 52 நிபந்தனைகளை வழங்கி இந்த மாநாட்டிற்கு அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறார். அந்த அறிவுறுத்தல்களின்படி காவல்துறையினர் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் அறிவுறுத்தல்களின்படி உத்தரவின்படி நிபந்தனைகளை விதித்து மாநாட்டிற்கு அந்த அனுமதியை வழங்கி இருக்கிறது. நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதியை வழங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.